إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقال النبي عليه الصلاة والسلام أفضل الصيام بعد شهر رمضان شهر الله المحرم صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணில விண்மீன்களையும் மண்ணில மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படி, மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பாடுங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவிடத்திலே கண்ணியமான மாதங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று 26வது நாள். இன்னும் 4-5 நாட்களில் அல்லது 3-4 நாட்களில் முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பான மாதத்தை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வானார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இடையில இடம் இருக்கிறது, தாராக முன் வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. சஃப்களை பூர்த்தியாக எப்படி நாங்கள் தொழுகைக்கு இருப்போமோ அதே மாதிரி ஜும்மாவுடைய குத்துபாவுக்கு
நாங்கள் சஃப்புகளை பூர்த்தியாக்கி நிற்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எச்சரிக்கை செய்தார்கள். எப்படி என்றால், மன் தஹத்தா ரிகாபன் நாசி யௌமல் ஜும்ஆ, யார் ஜும்ஆவுடைய நாளையில மக்களுடைய பிடரிய தாண்டி முன்னால வருகின்றார்களோ அவர்கள் இத்தஹத ஜிஸ்ரன் இலா ஜஹன்னம், அப்படி பிடரிய தாண்டி முன்னால வந்து உட்காரக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார், அப்படியான மனிதர்கள் நரகத்துக்கு ஒரு பாலத்தை அமைத்துக் கொள்கின்றார்கள் என்று. எனவே எப்போதும் நாம் ஜும்ஆவுக்கு உட்காரக்கூடிய நேரத்திலே முன்னால் இடம் இருக்குமாக இருந்தால் சஃப்புகளிலே அந்த இடங்கள்ல நாங்கள் வந்து உட்கார்ந்து கொள்வோம். என பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கும் என்று அவர்கள் அந்த எச்சரிக்கைக்கு உட்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா மனித சமூகத்துக்கு இஸ்லாமிய மாதங்களாக 12 மாதங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த மாதங்கள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும். முஹர்ரமுடைய மாதம், சஃபருடைய மாதம், ரபியுனில் அவ்வல், ரபியுனில் ஆஹிர், ரஜப், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் ஆஹிரா, ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இப்படியாக 12 மாதங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு தஆலாவிடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை அவை 12 என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த இஸ்லாமிய மாதங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இவற்றை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். வெறுமனே அதனை பாடமாக்கி வைத்திருப்பதல்ல, மாற்றமாக இந்த மாதங்களை பற்றி, இந்த மாதங்களிலே ஒவ்வொரு மாதங்களுடைய சிறப்புகளையும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதங்கள் எப்போதுமே எங்களுடைய இபாதத்துக்களோடு சம்பந்தப்படுகின்றன. நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே தான் ஹஜ் செய்ய வேண்டும், வேறொரு மாதத்தில் ஹஜ் செய்ய முடியாது. அப்படி என்றால் ஒவ்வொரு மாதங்களையும் நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இந்த 12 மாதங்களிலே அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 12 மாதங்கள்ல 4 மாதம் இருக்குது அல்லாஹ் தஆலாவிடத்திலே சங்கைப்படுத்தப்பட்ட மாதம். அந்த மாதம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த மாதங்கள் 4 மாதங்களும் எதுவென்று சொன்னால், துல்காதாவுடைய மாதம், அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு முன்னுள்ள மாதம். நாங்கள் இப்ப இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இதற்கு முன்னுள்ள மாதம் தான் துல்காதாவுடைய மாதம். நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 2வது, 3வது முஹர்ரமுடைய மாதம், அடுத்து வரக்கூடிய மாதம் 4வது ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் அது ஷஅபானுக்கு முன்னால வரக்கூடிய மாதம். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹு தஆலா கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமான மாதங்கள் என்று சொன்னால் அந்த மாதங்களிலே அல்லாஹு தஆலா சில விடயங்களை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல் குர்ஆன் அதனை எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இந்த மாதத்திலே நீங்கள் யாரும் யாருக்கும் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்படி கண்ணியமான மாதம் தான் இந்த 4 மாதம். எந்த அளவுக்கு என்றால், இந்த 4 மாதங்களிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த அந்த யுத்தம் அது கூட ஹராமாக ஆக்கப்பட்டிருந்தது. 2 பக்கமும் யுத்தத்துக்கு தயாராகினால் முஹர்ரமுடைய மாதம் யுத்தம் நடைபெற மாட்டார், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் யுத்தம் நடைபெற மாட்டார், துல்காதாவுடைய மாதம் அது யுத்தம் நடைபெற மாட்டார், ரஜபுடைய மாதம் யுத்தம் நடைபெற மாட்டார். ஒரு சமாதான காலமாக இந்த 4 மாதங்களும் அன்பு நபி அவர்களுடைய காலத்திலே ஆரம்பத்திலே இருந்தது. தூர பகுதியில் இருந்து
முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருவதாக இருந்தால் இந்த 4 மாதத்துக்குள்ளே தான் வந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு போவார்கள். ஒரு கூட்டத்தார் நபி அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த கோத்திரத்தில் இருந்து மிக தூரத்தில் இருந்து வருகின்றோம். எங்களுக்கு எப்போதும் உங்களை சந்திக்க வர முடியாது. ஏனென்றால் எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவிலே எதிரிகள் இருக்கின்றார்கள். எங்களை தாக்கி விடுவார்கள், எங்களை கொன்று விடுவார்கள். அதனால் நாம் இந்த மாதத்திலே மாத்திரம்தான் எங்களால் வர முடியும் என்று சொன்னார்கள். அந்த மாதம் தான், அந்த நாட்கள் தான் இந்த 4 நாட்கள். இந்த 4 நாட்களிலும் ஹஜ்ஜுடைய கடமை இந்த நாட்களிலே தான் இருக்கின்றது. உம்ராவுடைய கடமை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தது இந்த துல்காதா மாதத்திலே தான் இருக்கின்றது. இப்படியாக சங்கைப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்கள், இதிலே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம், அதுதான் ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த 4 மாதங்களிலும் யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெரிய கூலிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். எங்களுக்கு தெரியும், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அரஃபாவுடைய நோன்பு ஒரு நாள் நாங்கள் நோன்பு நோற்றோம். எப்படியான கூலி அல்லாஹ் எங்களுக்கு தந்தார். யுகஃபிரு ஸன அல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு, அந்த மாதத்திலே அந்த நாளிலே நோன்பு நோற்றது, அரஃபாவுடைய நாளிலே 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்று சொல்லி காட்டினார். 2 வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரம் அந்த ஒரு நாளுடைய நோன்பு, இந்த மாதத்திலே வரக்கூடிய நாள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அதனால யுத்தமே ஹராமாக்கப்பட்டது. ஃபலா தத்ரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் பாவங்களிலே நீங்கள் ஈடுபட்டு உங்களை நீங்கள் அநியாயத்துக்குள்ளே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி விட வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அநியாயம் என்பது எங்களுக்கு தெரியும். பொய் சொல்வதும் ஒரு அநியாயம், எங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு துரோகம். மற்றவர்களுக்கு நாம் அநியாயம் செய்வோம், இதையும் அல் குர்ஆன் எங்களுக்கு தடை செய்திருக்கின்றது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, மற்றவர்களுடைய பொருள்களை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பது, வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே ஏமாற்றம் செய்து வியாபாரம் செய்வது, பொய் சொல்லி வியாபாரம் செய்வது, குறைகளை மறைத்து வியாபாரம் செய்வது, அந்த பொருளிலே இல்லாத ஒரு பிரயோஜனத்தை சொல்லி அந்த பொருளை விற்பனை செய்வதற்கு முயற்சிப்பது, உண்மையிலே தரம் குறைந்த ஒரு பொருளை தரம் கூடியது ஒரிஜினல் என்று சொல்லி நாம் வியாபாரம் செய்வது, இவை அனைத்தும் அந்த துலும் என்று சொல்லப்படக்கூடிய அநியாயத்துக்குள்ளே தான் வருகின்றது. எனவே இந்த மாதம் ஏனைய மாதத்திலும் அநியாயத்தில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மாதங்கள் குறிப்பாக அவற்றை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், எப்படி நன்மைகளுக்கு பன்மடங்கான கூலிகள் இருக்கின்றனவோ இதே போன்று அல்லாஹு தஆலா பாவத்துக்கும் பன்மடங்கான அந்த இரட்டிப்பான பாவங்களை இந்த மாதத்திலே நாம் அடைந்து விடுவோம் என்பதற்காக அநியாயம் செய்ய வேண்டும் என்று வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் முன்னோக்கக்கூடிய அந்த மாதம் அது முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே விளங்கப்படுத்தினார்கள், ஒருவர் ஒரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுகின்றார் என்றால் தொழுகையிலே முதலாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ஃபர்லான தொழுகை தான். முதலாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை அது ஃபர்லான தொழுகை தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்ததாக ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நெருக்கமானது, சிறப்புக்களே அதிகமானது ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் இரவிலே தொழப்படக்கூடிய தஹஜ்ஜுத், வித்ர், நாம் கியாமுல் லைல் என்று சொல்வோம். இந்த தொழுகை தான் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால சிறப்பானது தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அதை சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நோன்பு இப்படித்தான் நோன்பிலையும் சிறப்பான நோன்பு இருக்கின்றது.
நோன்பிலே சிறப்பானது ரமதானுடைய மாதத்திலே நோக்கக்கூடிய பரதான நோன்பு. அதற்கு அடுத்ததாக சிறப்பான ஒரு நோன்பு இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு என்று சொல்கிறார். இந்த மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு என்று சொல்கிறார்கள். எந்த மாதம்? முஹர்ரமுடைய மாதத்தில். ரமதானிலே அது முதலாவது அந்தஸ்து. இரண்டாவது முஹர்ரமுடைய மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்பு. அல்லாஹ் தஆலா இந்த 12 மாதங்களிலும் ஒரு மாதத்தை தன்னோடு இணைக்கின்றார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அப்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார், கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தோழர், கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசியவர் என்று அல்லாஹ்வோடு சிலரை அல்லாஹ் தஆலா இணைத்திருக்கின்றார், சேர்த்திருக்கின்றார் அல்லாஹ்வுடைய பேரோடு. அதே போன்றுதான் மாதங்களிலே அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று முஹர்ரமுடைய மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா பேர் வைத்திருக்கின்றார். அப்படியான சிறப்பான ஒரு மாதத்தை தான் நாம் முன்னோக்கி இருக்கின்றோம். அதே போன்றுதான் நாம் இந்த மாதம் எங்களுடைய ஹிஜ்ரி வருடத்தினுடைய முதலாவது மாதம். சஹாபாக்கள் ஆலோசனை செய்தார்கள். ஹிஜ்ரி ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதுதான் ஹிஜ்ரா என்று நாம் சொல்கின்றோம். இஸ்லாத்திலே 2 ஹிஜ்ரத்துகள் நடைபெற்றிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய தீனுடைய பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படவில்லை, சூழல் இருக்கவில்லை. இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? 2 ஹிஜ்ரத்துகளை மேற்கொண்டார்கள். ஒன்றிலே முதலாவது ஹிஜ்ரா தான் ஹபஷாவுக்கு சஹாபாக்களை அனுப்பி வைக்கின்றார். ஹபஷாவிலே ஒரு மன்னர் இருந்தார். அவர்தான் நஜாஷி என்று சொல்லப்படக்கூடிய மன்னர். அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனால் அவர் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்தார். முஸ்லிம்கள் அமல் செய்கின்றார்களா, அவர்களுக்கு ஆதரவாக நஜாஷி மன்னர் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது, இந்த பகுதியிலே உங்களுடைய விடயங்களை மேற்கொள்ளலாம். அதுதான் ஹபஷாவுடைய பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களிலே ஒரு ஜமாத்தை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் நபி அவர்களுடைய சாச்சாவுடைய மகன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அபூ தாலிப் நபி அவர்களுடைய சாச்சா, அவருடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழாக ஒரு ஜமாத்தை அனுப்பி வைக்கின்றார்கள் ஹபஷாவுடைய பகுதி. அதான் இப்போது அபிசீனியா என்று நாங்கள் சொல்கின்றோம். இதான் முதலாவது ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் செய்தவர்கள் மக்காவிலே எங்களுக்கு தொழுகை நடாத்த முடியாது, தொழுவதற்கு மஸ்ஜித் கிடையாது, நோன்பு நோட்பதோ கிடையாது, எங்களுடைய தீனுடைய காரியங்களை செய்வதற்கு முடியாது என்றால் முடியுமான ஒரு இடத்துக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதான் ஹிஜ்ரத் என்று சொல்றோம். முதலாவது ஹிஜ்ரத் அது அபிசீனியாவுக்கு நடைபெறுகின்றது. அதிலே ஏராளமானவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இப்படியாக பலரும் அந்த ஹிஜ்ரத்திலே இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார். நபி அவர்கள் போகவில்லை, அந்த ஜமாத்தை அனுப்பி வைக்கின்றார். இது முதலாவது. இரண்டாவது ஹிஜ்ரா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு செல்கின்றார். தாயிஃபுக்கு மேற்கொண்டார்கள். ஆனால் தாயிஃபுடைய அந்த தாயிஃப் வாசிகள் நபி அவர்களுக்கு உதவியாக இருக்கவில்லை. நபி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது ஹிஜ்ரா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள். எங்களுக்கு நிகழ்வுகளை குறிப்பிடுவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக ஒரு வருட முறை இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். இதன் பிற்பாடுதான் அது நபி அவர்களுடைய விலாதத், நபி அவர்கள் பிறந்த மாதத்தை கொண்டு நாம், அந்த வருடத்தை கொண்டு நாம் அறிமுகம் செய்வோமா, அல்லது அவர்கள் வஃபாத் ஆகிய
வருடத்தை கொண்டு ஆலோசனை செய்வோமா, அறிமுகப்படுத்துவோமா, அல்லது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததை வைத்து நாம் அறிமுகம் செய்வோமா என்று ஆலோசனை நடைபெற்ற நேரத்திலே தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் என்ன செய்வோம் என்றால் ஹிஜ்ராவை வைத்து நாம் என்ன செய்வோம், அறிமுகம் செய்வோம் என்றுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை வைத்து வருடம் அறிமுகம் செய்யப்படுகின்றது. அதிலேதான் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போய் இன்றைக்கு 1447 வருடங்கள். நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போய் 1447 வருடங்கள். அது முடிவடைய போகின்றது இன்ஷா அல்லாஹ். முஹர்ரமுடைய மாதம், முதலாவது மாதம் ஹிஜ்ரா 1448வது ஆண்டை நாம் அடைய இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதிலிருந்து நாம் என்ன பாடத்தை எடுக்க வேண்டும்? ஹிஜ்ரத் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் எங்களுக்கு என்ன இருக்கின்றது? ஏராளமான பாடங்களை எங்களுக்கு ஹிஜ்ரத் சொல்லி தந்திருக்கின்றது. அதிலே மிக முக்கியமானதுதான் எங்களுடைய இந்த வாழ்நாள் எங்களுக்கு நிச்சயம் கிடையாது. இந்த வாழ்நாள் எங்களுக்கு நிச்சயம் கிடையாது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ராவை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் எப்படியாக அவர்கள் திட்டமிட்டார்கள்? ஒரு முஸ்லிமுடைய வாழ்நாள் அது திட்டம் இல்லாமல் கழியக்கூடாது. என்னுடைய ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு நிமிடமாக இருக்கலாம், ஒரு வினாடியாக இருக்கலாம், நோக்கம் இல்லாமல் கழியக்கூடாது. நோக்கம் இல்லாமல் அந்த வாழ்நாள் எங்களுடைய நாட்கள் கழியக்கூடாது என்பது எங்களுக்கு ஹிஜ்ரத் கற்றுத் தருகிறது. எங்களுடைய அனைத்து விடயங்களும் அது திட்டமிட்டபடிதான் நடக்க வேண்டும். நான் ஏதோ ஒரு அடிப்படையிலே என்னுடைய 30 வருடம், 40 வருடம், 50 வருடம் கடந்து விட்டேன். ஆனால் இதற்கு பின்னால் நான் எத்தனை நாட்கள், வருடங்கள், காலங்கள் வாழப்போகின்றேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் திட்டமிடுவது என்பது இஸ்லாத்தில் உள்ளது. என்னுடைய ஒரு நண்பர் சொல்லுகின்றார், நான் இன்னும் 2 வருடத்திலே நான் எனக்குரிய ஒரு வாகனத்தை நான் வாங்க வேண்டும் என்று சொல்கின்றார். இது இஸ்லாத்திலே ஒரு பாவமான காரியம் கிடையாது, ஒரு பிழையான தவறான ஒரு கருத்து கிடையாது. இது எங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய பாடம் சொல்லி காட்டுகின்றது. எங்களுடைய வாழ்நாள் என்பது முழுமையாக அது இஸ்லாம் எங்களோடு சம்பந்தப்படுகின்றது. நான் ஒரு விடயத்தை திட்டமிடுகின்றேன். என்னுடைய கல்வி பயணம் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வியாபாரத்தினுடைய பயணம் இப்படி இருக்க வேண்டும், நான் வியாபாரத்திலே இந்த இடத்திலே இருக்கின்றேன், இன்னும் 5 வருடத்திலே என்னுடைய வியாபாரம் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் திட்டமிடுகின்றேன் என்றால் அது தவறு கிடையாது, அது இஸ்லாம். என்னுடைய இபாதத், தொழுகை இப்படி இருக்கின்றது, நான் விட்டு தொழுகின்றேன், அல்லது பரதான தொழுகையை நான் தொழுகின்றேன், நேரத்துக்கு தொழுகின்றேன் இல்லை, அல்லது நேரத்துக்கு தொழுகின்றேன், முன் சஃபிலே வந்து நான் தொழுகின்றேன் இல்லை, இதற்கு பிற்பாடு நான் எனக்கு திட்டமிடலாம். என்னுடைய பரதான தொழுகை அது மஸ்ஜிதுக்கு வந்து நான் நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தோடு நான் நிறைவேற்ற வேண்டும், முதல் சஃபிலே நான் இருந்து நிறைவேற்ற வேண்டும், இமாமுக்கு அடுத்ததாக இருந்து நான் நிறைவேற்ற வேண்டும் என்று என்னால் திட்டமிட முடியும். இதைத்தான் ஹிஜ்ரத் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள்? 8 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ராவை திட்டமிட்டார்கள். மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் மதீனாவுக்கு உதாரணமாக 8 வருடத்துக்கு பின்னால் நான் அங்கு போவேன் என்றால் எனக்கான சூழலை நான் அங்கு உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். அதற்கு சில சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை சிறந்த முறையிலே அவர்கள் ஓதுவார்கள். என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் தன்னுடைய தாயோடு இருக்கக்கூடிய நேரம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஒரு நாளைக்கு அவர்கள் 200 திர்கம் பெறுமதியான ஆடை அணிவார்கள். ஒவ்வொரு நாளும் 200 திர்கம் பெறுமதியான ஆடை அவர்கள் அணிந்து வருவார்கள். அந்த அளவுக்கு வசதியானவர்கள். இஸ்லாத்தை ஏற்றார்கள், நபி அவர்களோடு வந்து சேர்ந்தார்கள். நபி அவர்கள் பார்த்தார்கள், இவரிடத்தில் ஒரு வித்தியாசமான டேலண்ட் இருக்கின்றது,
அதுதான் குர்ஆனை அவசரமாக இவர்கள் என்ன செய்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். நபி அவர்கள் திட்டம் போட்டார்கள். என்னுடைய ஊரிலே என்னோடு என்னுடைய மகல்லாவிலே இருக்கக்கூடியவர், இவரை வைத்து எனக்கு எதனை பயன்படுத்தலாம்? நபி அவர்கள் திட்டமிட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏறக்குறைய 7 அல்லது 8 வருடங்களுக்கு முன்னால் அனுப்பினார்கள். எதற்காக? அங்கு போய் தீனுடைய வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக. நபி அவர்கள் அப்படி அனுப்பி வைக்கவில்லை என்றால் நபி அவர்கள் போகக்கூடிய நேரத்திலே தலால் பது அலைனா என்று சொல்லி நபி அவர்களை வாழ்த்தி மதீனாவுக்குள்ளே எடுக்கக்கூடியவர்கள் இல்லாமல் இருந்திருப்பார்கள். நபி அவர்கள் திட்டம் போட்டார்கள், அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் போய் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள், இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவில் இருந்து சில மக்களை அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் நபி அவர்களை, அந்த மனிதர்களை நபி அவர்கள் அழைத்து சில உடன்படிக்கைகளை ஆரம்பத்திலே செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் உண்மை பேச வேண்டும், களவெடுக்க கூடாது, கொலை செய்யக்கூடாது. இப்படியான பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து வந்த அந்த 12 பேருக்கும் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னாலே அங்குடைய சூழலை அமைத்துக் கொண்டார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் அந்த காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் நபி அவர்கள் போகின்றார்கள் என்பதை அறிந்து அவர்கள் திட்டமிட்டார்கள், அனுப்பக்கூடாது என்பதாக திட்டமிட்டார்கள், விடக்கூடாது என்று திட்டமிட்டார்கள். நபி அவர்களுடைய வீட்டை அவர்கள் சுற்றி வளைத்தார்கள். எத்தனையோ இரவுகள் நபி அவர்களுடைய வீட்டை என்ன செய்தார்கள், சுற்றி வளைத்தார்கள், காவல் காத்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள், நான் போகக்கூடிய அந்த நாளிலே என்னுடைய பெட்டிலே யார் உறங்க வேண்டும் என்பதையும் திட்டமிட்டார்கள். என்னுடைய பொடி ஷேப் யாருக்கு இருக்கின்றது, இந்த பெட்டிலே யார் உறங்கினால் நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று இந்த முஷ்ரிக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். எதற்காக? தன்னுடைய அந்த கட்டிலே உறங்க வைப்பதற்காக. நபி அவர்கள் அன்று வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கட்டிலே உறங்குகின்றார்கள். முஷ்ரிக்கள் பார்க்கின்றார்கள், நபி அவர்கள் தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது நபி அவர்களுடைய திட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு போக வேண்டும், இந்த செய்தியை நபி அவர்கள் யாருக்கும் சொல்லவில்லை. நபி அவர்களோடு இருந்த அந்த உண்மையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தயாரித்தார்கள் தன்னோடு உடனிருப்பதற்காக. அதன் உண்மையான நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்ன நேரத்திலே உடனடியாக, யா ரசூலல்லாஹ் நீங்கள் போய் வந்திருப்பீர்கள் என்று உடனடியாக அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அதனால் தான் சித்திக் என்ற பெயரை அவர்களுக்கு சொன்னார்கள். அடுத்தவர்கள் உண்மைப்படுத்துவதற்கு தாமதித்தார்கள், யோசித்தார்கள். ஒரு இரவிலே நபி அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கும் அங்கிருந்து அல்லாஹ்விடத்திலும் சென்று வந்திருக்கின்றார்களா, இதை உண்மைப்படுத்த முடியுமா என்று யோசித்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் யோசிக்கவில்லை, உண்மைப்படுத்தினார்கள். அவர்களைத்தான் தன்னோடு மதீனாவுடைய ஹிஜ்ராவுக்கு சேர்த்து வைத்தார், தன்னோடு உடன் எடுத்துக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எப்படி தயார்படுத்தினார்கள்? நான் மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்திலே எனக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சாப்பாடு தேவை. இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து எங்களுக்கு தருவதற்கு யார் இருக்கின்றார்கள்? அதையும் நபி அவர்கள் தயாரித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள், இந்த செய்தி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, தயாரித்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தயாரித்தார்கள், எங்களுக்கான சாப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் தங்கியிருந்த அந்த குகைக்கு என்ன செய்தார்கள்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு நேரமும் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு அந்த சாப்பாட்டுடைய அந்த பொதியை கட்டிக்கொள்வதற்கு அவர்களிடத்திலே எந்த ஒன்றும் இல்லாத நேரத்திலே தன்னுடைய அந்த
ஷோல் முந்தானை அவர்கள் எடுத்து என்ன செய்தார்கள்? இரண்டாக கிழித்து அந்த பொதியை கட்டிக் கொள்கின்றார்கள். தனக்கு அணிந்து கொள்வதற்கு பாதனை கூட கிடையாது. அவர்கள் நபி அவர்களுக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். அந்த பாதை எங்களுக்கு தெரியும், மக்கா மதீனாவுக்கு போயிருந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் அங்கிருக்கக்கூடிய அந்த பாதைகள் எப்படி இருக்கின்றது என்று. அவர்களுடைய கால் பழுதடைகின்றது. தன்னுடைய முந்தானையால் காலையும் கட்டிக் கொள்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருந்து 400-500 கிலோமீட்டர் போக வேண்டும் மதீனாவுக்கு. யார் வழிகாட்டுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரித்தார்கள் முஸ்லிம் அல்லாத ஒருவரை. எதற்கு? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வழிகாட்டியாக தயாரித்தது முஸ்லிமான ஒருவர் அல்ல, முஸ்லிம் அல்லாத ஒருவர். ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்தார்கள். நாம் வாழுகின்றோம் அப்படியான ஒரு சூழலில் எம்முடைய நண்பர்கள் அல்லது எங்களோடு இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாம் எப்படி இருக்கின்றோம்? நபி அவர்களை மக்காவுடைய முஸ்லிம்களில் இருந்து பாதுகாத்து மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொறுப்பெடுக்கின்றார் ஒரு முஸ்லிம் அல்லாதவர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படி என்றால் நாங்கள் இதுதான் இந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எம்முடைய முஸ்லிம் அல்லாத ஒருவரோடு நாம் எம்முடைய சூழல் தெரியும். நாம் வாழக்கூடிய நாடு சூழல், எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குரிய எம்முடைய தாவா எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஹிஜ்ரத்துடைய பாடம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர். அது மாத்திரம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்திலே ஒட்டகம், நபி அவர்களுடைய கால் பாதம் முஸ்லிம்கள் விளங்கக்கூடாது, இந்த பாதையிலே தான் போயிருக்கின்றார்கள் என்று அதற்கு திட்டமிட்டார்கள். எங்களுடைய ஒட்டகத்தினுடைய கால் பாதத்தை அழிப்பதற்காக, அங்கு தடங்களை ஓரமாக்குவதற்காக, அழிப்பதற்காக ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தயார் செய்தார்கள். அதனையும் ஒருவர் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டமிடல் இருந்திருக்கின்றது என்றால், திட்டமிடல் என்பது இஸ்லாத்துக்கு மாற்றமானது கிடையாது. நாம் திட்டமிட வேண்டும். எம்முடைய அனைத்து காரியங்களையும் திட்டமிட வேண்டும். ஒரு வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அவர் திட்டமிட வேண்டும். கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றாரா? என்னுடைய கல்வி அடுத்த கட்டம் நான் எங்கு போக வேண்டும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வாலிபர் அவர் திட்டமிட வேண்டும். ஒரு வியாபாரி இஸ்லாத்துக்கு மாற்றம் இல்லாமல் என்னுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு மேலோங்க வேண்டும், அதிலே என்னுடைய சதகா, என்னுடைய ஜகாத், என்னுடைய தான தர்மம், என்னுடைய குடும்பத்துக்கு நான் எப்படி செலவு செய்வது, சமூகத்திலே என்னுடைய மகல்லாவிலே இருக்கக்கூடிய தேவையுடையவர்கள், விதவைகள், அனாதைகள், ஏழை எளியவர்கள், இவர்களுக்கு நான் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டமிடல் ஒரு வியாபாரி இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகி அவர் திட்டமிட வேண்டும். என்னுடைய மகல்லாவிலே இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு டேட்டா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும். இதிலே எப்படியான தகுதியுடையவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை வைத்து நான் என்னுடைய மகல்லாவுக்கு பிரயோஜனம் எடுக்க வேண்டும். ஒரு டாக்டர் வைத்தியர் இருக்கின்றாரா, அவரின் மூலமாக என்னுடைய மகல்லாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படியான விடயங்களை பிரயோஜனமாக எடுக்கலாம். டயபெட்டிக்ஸ் இருக்கின்றார்கள், சுகர் பேஷண்ட் இருக்கின்றார்கள், இப்படியானவர்களுக்கான வழிகாட்டல்களை அந்த வைத்தியரை வைத்து பயன்படுத்தலாமே. ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ் இருக்கின்றார், இவரை வைத்து எப்படி மஹல்லாவுக்கு பயன்படுத்தலாம் என்ற திட்டமிடல் அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும். என்னுடைய ஊரிலே ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர், ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர் யார் இருக்கின்றார்கள், யாரிடத்திலே ஜகாத்தை வசூலிக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம் என்ற அந்த கணக்கீடு, திட்டமிடல் அது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும். வயோதிப தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், விதவைகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அனாதை பிள்ளைகள், பெற்றோரை இழந்த, தந்தையை இழந்த அனாதை எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இப்படியான இந்த திட்டமிடல்கள், அவர்களுக்கான உதவிகளை கொடுப்பது, இப்படியான திட்டமிடல்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திலே இருக்க வேண்டும்.
இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஜமாத்துகளை அனுப்பி வைத்தார்கள். அனுப்பும் போது அவர்கள் அந்த அனுப்புவதற்கான ஆட்களை தெரிவு செய்தார்கள். சும்மா அவர்கள் அனுப்பவில்லை, ஆட்கள் இருக்கின்றார்களே என்று போட்டு அனுப்பவில்லை. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் கண்டார்கள், யுத்தங்களுக்கு தளபதியாக அனுப்பினார்கள். ஏன்? யுத்த தந்திரத்தை அவர்கள் விளங்கியிருந்தார்கள். எப்படி ஒரு யுத்தத்திலே வெற்றி கொள்ள முடியும் என்பதை அவர்கள் ஆணித்தனமாக விளங்கியிருந்தார்கள். அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மதீனாவிலே அவர்கள் ஃபத்வா கொடுக்கக்கூடிய முஃப்திகளாக இருந்தார்கள். மார்க்க விளக்கத்தை சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய முஃப்திகளாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அவர்கள் இருவரையும் அழைத்து யமனுக்கு அனுப்பினார்கள். நீங்கள் அங்க போய் மார்க்கத்தை விளங்கப்படுத்துங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை நல்ல முறையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவார்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதற்கு பயன்படுத்தினார்கள். இதுதான் திட்டமிடல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் முன்னோக்கக்கூடிய அந்த மாதம் இன்னும் 3-4 நாட்களிலே எங்களை அடையக்கூடியதான் ஹிஜ்ரி 1448வது ஆண்டு முதலாவது மாதம், அந்த முஹர்ரமுடைய மாதம். எனவே எங்களுடைய வாழ்விலே ஒரு யூட்டர்ன் இருக்க வேண்டும். எப்போதுமே பாவத்திலே இருந்து கொண்டிருக்க கூடாது. பாவம் என்பது அது மனிதன் ஈடுபடுவான். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதன் தான் பாவம் செய்ய வேண்டும். எனவே பாவம் நடைபெறும். ஆனால் எப்போதுமே அதிலே நாம் நிலைத்திருக்க முடியாது. எங்களுக்கான ஒரு யூ டர்ன் பாயிண்ட் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய ஆரம்பம் வருகின்றது. எங்களுக்கு என்ன செய்யலாம்? நல்ல ஒரு சந்தர்ப்பம். அந்த பாவங்களில் இருந்து நான் விடுபட வேண்டும். என்னுடைய இபாதத்துக்களை நான் தயாரிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். என்னுடைய அடுத்த பயணம் அது உம்ராவுடைய பயணம். என்னுடைய அடுத்த பயணம் அது ஹஜ்ஜுடைய பயணம். என்னுடைய அடுத்த பயணம் அது அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் போகக்கூடிய பயணம் என்ற ஒரு திட்டமிடல் ஒவ்வொருவரிடத்திலுமே இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எம்மை முன்னோக்கக்கூடிய அந்த முஹர்ரமுடைய மாதத்திலே மிக முக்கியமாக 9வது அல்லது 10வது அல்லது 11வது இந்த நாட்களிலே நோன்பு நோற்பது மிக முக்கியமான சுன்னா. அந்த மாதத்திலே தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே வாழ்ந்த நேரத்திலே அவருக்கு எதிராக இருந்தவர் தான் ஃபிர்அவுன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசர். அந்த கொடுங்கோல் அரசரிடத்தில் இருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நாள் தான் முஹர்ரமுடைய 10வது நாள். முஹர்ரமுடைய 10வது நாள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து பார்த்தார்கள். மதீனாவிலே யகூதிகள் இருந்தார்கள். அந்த யகூதிகள் 10வது நாளிலே நோன்பு நோட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எதற்காக நோன்பு நோட்கின்றீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நபிமார்களிலே ஒருவர் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை ஃபிரௌன் என்ற அந்த அரசரிடத்தில் இருந்து, கெடுதியில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தது இந்த 10வது நாள் முஹர்ரமுடைய நாள். அதனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த நாளிலே நோன்பு நோட்கின்றோம் என்று அந்த யகூதிகள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரர். எனவே அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நான் தான் மிகவும் தகுதியானவர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், முஹர்ரமுடைய அந்த 10வது நாள் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அப்படி 10வது நாளிலே யார் நோன்பு நோட்கின்றார்களோ அந்த ஒரு நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே நாமும் அந்த நாட்களிலே நோன்பு நோட்பது சுன்னா. யாருக்கு முடியுமோ 9, 10 நோற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது 10, 11 நோற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது 9, 10, 11 இந்த 3 நாட்களிலும் நோற்றுக்கொள்ள முடியும் என்பதை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மஜ்மூடைய கிதாபில் எழுதி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த ஹிஜ்ரி புது வருடத்தை முன்னோக்கி இருக்கக்கூடிய நாம் எங்களுடைய வாழ்க்கையின்
ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஆக்கி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நாட்களாக அந்த மாதத்தையும் அந்த புதிய வருடத்தையும் ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளை உனக்கு விருப்பமான விடயங்களிலே கழிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த புது வருடம் ஹிஜ்ரி 1448 யா அல்லாஹ் சிறப்பான ஒரு வருடமாக எனக்கு ஆக்கி தந்திடுவாயாக. யா அல்லாஹ் பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள தௌஃபீக் செய்திடுவாயாக. அந்த வருடத்திலே உம்ராக்களையும் ஹஜ்ஜையும் முடித்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவாயாக. குடும்பமாக உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் எங்களை அனுப்பி வைத்திடுவாயாக. யா அல்லாஹ் சுவர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை கபூல் செய்திடுவாயாக. யா அல்லாஹ் அந்த நாட்களிலே சிறப்பான அந்த நோன்பை நோட்பதற்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்திடுவாயாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நலவான விடயங்களை கேட்டார்களோ அவற்றை எங்களுக்கு தந்திடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.